ஒரு அரசு விழாவில் உதவி பெறும் அரசு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கான ஒரு அரசு விழா. அந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65லேருந்து 70 வயது மதிக்கத்தக்க ஒரு வயசானவர் அவர் உள்ளே வரார். கையில் ஏதோ அதுக்கான இதெல்லாம் வச்சுருக்கார், ஆதார் இந்த மாதிரி ஏதோ டீட்டெயிலாக கையில் வச்சுருக்கார். உள்ளே போனவர் திடீர்னு அங்கே இருக்கிற ஒரு போலீஸ், அதாவது காவல்துறை அதிகாரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட வாக்குவாதம். அந்த பெரியவர் ஏதோ ஒரு சந்தேகம் கேட்குறாரு, இவர் அது ஒரு பதில் சொல்கிறாரு. அது வாக்குவாதமாக மாறி அந்த பெரியவர் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டோன்னா அவர் தடுமாறி கீழே விழுந்துட்டு, நான் உதவி பெறத்தானே வந்தேன், நான் பொதுமக்கள் தானே, எங்களுக்காகத்தானே இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, ஏன் நீ உள்ளே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரே வாக்குவாதம். இவர் தள்ள அவர் மறுபடியும் பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பெரிய ஒரு கோபம் வந்துடுது. என் வயசுக்கு மரியாதை கொடுங்க, உங்களுக்கு கோவம் வர மாதிரி எனக்கும் கோவம் வரும் அப்படிங்கிறாரு. உங்கள் கோவம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு அந்த காவிரி அந்த அதிகாரி கேட்டோன்னே, நீங்கள் அடிக்கிற மாதிரி நான் அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னோன்னே ஒரு மில்லி செகண்டு அந்த காவல்துறை அதிகாரி வந்து டக்குன்னு ஒரு ஷாக் ஆகிடுறாரு. நீங்கள் அடிச்சிங்கன்னா நானும் அடிப்பேன்னு சொல்லி போட்டு அப்படியே நெஞ்சை நிமித்திட்டு நிற்கிறாரு. அதுக்கு மேலே அவர் கையை ஓங்கணுன்னா அவர் கையை பிடிச்சிடுறாரு. இந்த பெரியவர் வந்து அந்த காவல்துறை அதிகாரியை பிடிச்சிடுறாரு. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு உணர்வும், இந்த காட்சி வந்து என்ன மாதிரியான ஒரு செய்தியும் சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தில் கெட்டவன் அப்படிங்கிறவனுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கெட்டவன்னா எப்படி இருப்பான், அவன் தோற்றப்பொலி ஒரு மாதிரி இருக்கும், கையில் எப்போதுமே கத்தி தான் வச்சுருப்பான், அவனுடைய எண்ணம் செயல் எல்லாமே கெட்டதாக தான் இருக்கும். நல்லவன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், பார்த்தாவே இவர் கொஞ்சம் நல்ல ஆளாக தெரிகிறாரு, அவர் பேசுகிறது, அவருடைய தோற்றப்பொலி இதை வச்சு அவர் நல்லவன் தெரிஞ்சிடும். ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு ஒரு பழமொழி என்றைக்கும் சொல்லி வச்சுருக்காங்க. அதுதான் இதை காமிக்குது. கெட்டவனை வந்து நீங்கள் தீண்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். கத்தி வச்சுருந்தா கத்தியில் குத்திடுவான், இல்லைன்னா ஓங்கி அரைஞ்சிருவான், இல்லை தகாத வார்த்தைகளை பேசுவான். ஆனால் நல்லவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சீண்டிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்ககிட்ட மறைமுகமான திருப்பாச்சி அருவாள் மாதிரி ஒரு மூர்க்கத்தனம் வந்துடும். நல்லவங்ககிட்ட எப்போதுமே வச்சுக்காதீங்க. அவங்ககிட்ட பணிவாக நடந்துக்கிட்டிங்கன்னா, அவங்க சுயமரியாதைக்கு வந்து இழுக்கு வரல அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட நல்லவங்களாக தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு உணர்ச்சி டக்குன்னு பொங்கிருச்சுன்னா, அன்றைக்கி அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அவங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் தாங்கிக்கவே மாட்டீங்க. ஸோ கெட்டவனாக வச்சுக்கிற மாதிரி நல்லவனாக வச்சுக்கிறது தான் நல்லது. அவங்கக்கிட்ட காமெடியில் சொல்கிற மாதிரி நீ இந்த பக்கம் வச்சுக்கோ, நீ இந்த பக்கம் வச்சுக்கோ, நீ இங்கே வச்சுக்காதன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நல்லவங்ககிட்ட தேவையில்லாத வச்சுக்காதீங்க. அதுக்கான பரிசுகளை அவங்க ரியாக்ட் பண்ணி கொடுப்பாங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.